அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஏசப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஏசப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஏசப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஏசப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஏசப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி 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 நன்றி. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையில் கூடி வந்திருக்கும் அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை இந்த தந்தையர் தினத்தை உலகமெங்கும் கொண்டாடுகிறார்கள். தந்தையர் தினம் என்பது ஒரு நாளில், அதாவது ஜூன் மாதம் 3ஆம் வாரம் மாத்திரம் கொண்டாடி முடிக்கப்படக்கூடிய ஒரு உறவு அல்ல. பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு என்பது காலங்களை கடந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நினைவு கூறப்பட வேண்டியது, கொண்டாடப்பட வேண்டியது. இவ்வுலகத்தில் தந்தையர்கள் இருந்தாலும் அல்லது தந்தையர்கள் இவ்வுலகத்தை விட்டு நம்மை விட்டு கடந்து சென்றாலும் அவர்களை நினைவு கூற, அவர்களை கொண்டாட, அவர்களை கனப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உறவு தந்தையர் தினம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதலால் தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவன் உங்கள் மூலமாய் தம்முடைய நாமத்தை குடும்பத்தில், சமுதாயத்தில் மகிமைப்படுத்திக் கொள்வாராக. நல்ல குடும்பம், பக்தியுள்ள சந்ததி உருவாவதற்கு தந்தையர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்களே நல்ல ஆசானாக பிள்ளைகளுக்கு
ரோல் மாடலாக காணப்படுகின்றனர். வேதத்திலும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் பெற்றோர்களின் கடமைகள் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அவர்கள்தான் குடும்பத்திற்கு முதல் டீச்சர்ஸ், ஆசிரியர்கள். அவர்கள்தான் பிள்ளைகளுக்கு போதித்து நடக்க வேண்டிய நல் முன்மாதிரிகளாக குடும்பத்தில் காணப்பட வேண்டும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உதாரணமாக பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 1:8 என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்திமதிகள், அறிவுரைகள் கூற வேண்டும். தாய் தன் பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை மாத்திரம் ஊட்டி வளர்க்காமல் நற்காரியங்களை, ஒழுக்கமான காரியங்களை ஊட்டி வளர்க்க வேண்டும். தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. இது போன்ற ஏராளமான வசனங்கள் வேதாகமத்திலே உண்டு. பெற்றோருக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆலோசனை, பிள்ளை ஆண்டானை நடக்க வேண்டிய வழியில் நடத்து. முதிர் வயதிலும் அதை அவன் என்ன செய்திருப்பான்? கைவிடாதிருப்பான். வயசான காலம் வரைக்கும் பிள்ளைகள் ஒழுக்கத்தில் ஒரு நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கணுமா? சின்ன வயசுலையே டியூன் பண்ணணும். நீங்கள் சின்ன வயசில் அடங்காத பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வயதான காலத்திலும் அவர்கள் மிகவும் ஒரு கவலைக்குரியவர்களாகவே காணப்படுவார்கள். ஆதலால் வேதம் பெற்றோர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறது. மாதா, பிதா, குரு, தெய்வம், இது நம்முடைய தேசத்தில் சொல்லப்படுகிற ஒன்று. இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கிற இந்த வரிசை எதை காட்டுகிறது? இந்த 4 பேரில் யார் உயர்ந்தவர், யார் பெரியவர் என்பதை காட்டுவதற்கா? அல்ல அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களின் நித்திய வாழ்வாகிய பரலோகம், மோட்சம் ஒரு நபர் அடைய வேண்டுமானால் இந்த 4 பேருடைய வரிசைகளின் வழியாகத்தான் ஒரு நபர் முக்தியை அடைய முடியும், இறைவனிடம் மோட்சத்தை சுதந்தரிக்க முடியும். மாதா, பிதா, குரு, தெய்வம். முதலில் அன்னை குழந்தையை என்ன செய்கிறாள்? நல்லொழுக்கத்தில், போதனையில் வளர்க்கிறாள். அதற்கடுத்து தந்தை கண்டிப்புடன் சிட்சித்து தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்குகிறான். தாயும் தந்தையும் இணைந்து ஆசிரியர்களிடம், அது உலக பிரகாரமான படிப்பு அல்லது சபை என்கிற இந்த ஆசிரியர்களிடம் கொண்டு போகிறார்கள். தாய், தந்தை, ஆசிரியர்கள், இந்த மூவரும் சேர்ந்துதான் இறைவனுடைய அந்த கொள்கைகளை, உபதேசங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த வரிசையின் வழியாகத்தான் ஒரு குழந்தை தாயின் மூலமாய், தந்தையின் மூலமாய், ஆசிரியரின் மூலமாய் இறைவனை சந்திக்க வேண்டும். இறைவன் என்ன செய்கிறார்? அந்த நபரை உருவாக்கி மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இதைத்தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதுலேயும் நான் தான் முதல்ல, நீ கடைசி அப்படின்னு குடுமிப்பிடி சண்டை போடுற மாதிரி தான் போய்கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். மென்மையாக, தன்மையாக, அன்பாக மாத்திரமல்ல, சில நேரம் கண்டிப்போடு கூட நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அருமையானவர்களே, எபிரேய புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சித்து வளர்ப்பது போல பரலோக தேவனும் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சித்து வளர்க்கிறார். பரலோக தகப்பன் பூமியினுடைய தகப்பனோடு ஒப்பிட்டு தன்னை சொல்லுகிறார். எப்படி பூமிக்குரிய தகப்பன்மார்கள் நல்லொழுக்கம் தன்னுடைய பிள்ளைகளிலே உண்டாக சிட்சித்து தண்டித்து வளர்க்கிறார்களோ, அதுபோல பரலோக தகப்பனும் தாம் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார், உருவாக்குகிறார். அல்லேலூயா. பரலோக தகப்பன் பூலோக தகப்பன்மாரோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறார். எத்தனை ஒரு பாக்கியம் அருமையானவர்களே. நம்மெல்லாம் அப்பாங்க, அந்த அப்பாங்களோடு ஆண்டவர் தன்னை இணைச்சிக்கிறார். நீ எப்படி உன்னுடைய பிள்ளைய கரெக்ட் பண்ணி சரி பண்ணி வளர்க்கிறையோ, நான் நேசிக்கிறவர்களையும் அப்படி நான் செய்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அன்பு என்பது எது? வெறும் செல்லம், பாசம் மாத்திரம் கொடுப்பதல்ல, தேவைப்பட்டால் பிரம்பையும் எடுப்பதுதான் அன்பு. அப்போ பிரம்பை எடுக்காதவன் தன்னுடைய மகனை என்ன செய்யறானா? பகைக்கிறானா, வெறுக்கிறான். அவனே அந்த குழந்தைய நரகத்தில் தள்ளுறதுக்கு காரணமாயிடுறான். தேவைப்பட்டா பிள்ளைகளை சிட்சித்து தண்டித்து உருவாக்கக்கூடிய பொறுப்புகளும் தகப்பன்மாரிடத்தில் உண்டு.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளையினுடைய இருதயத்தில் மதியினம் ஒட்டி கொண்டிருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும். அப்ப பனிஷ்மெண்ட், சில சிக்ஷைகள் பிள்ளைகளை நல்லொழுக்கத்தில் உருவாக்குகிறது. இன்றைக்கு வகுப்பிலே ஆசிரியர்கள் பிரம்பை கையாடக்கூடாது. மாணவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. வெறும் பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு மாத்திரம்தான் அதிகாரம். ஆதலால் தான் மாணவருடைய சமுதாயம் இன்றைக்கு இப்படி ஒழுக்கம் கெட்டு திசை மாறி போய் கொண்டிருக்கிறது. ஒரு பெற்றோரின் கடமை, ஒரு ஆசிரியரின் கடமை அன்பு, முன்மாதிரியாய் தன்னை நிறுத்தி வளர்ப்பது மாத்திரமல்ல, தேவைப்பட்டால் சிக்ஷை, கண்டிப்பு எல்லாம் நிறைந்தது தான் ஒரு நல்ல வளர்ப்புக்கு அடையாளம். திருச்சபையை நாம் நடத்துவது எப்படி நடத்த வேண்டும்? அன்பை காட்ட வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும், தேவைப்பட்டால் கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக திட்டினது போல திட்டவும் வேண்டும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் தான் குடும்பத்திற்கு அழகானவர்கள், சபைக்கு கனத்திற்குரியவர்கள். இல்லை, எனக்கு அன்பு மாத்திரம்தான் தேவை, என்னை அடித்தால் நான் வீட்டை விட்டு ஓடிப்போய் விடுவேன், சபையை விட்டு ஓடிப்போய் விடுவேன் என்றால் அது நல்ல குடும்பத்திற்கு, நல்ல திருச்சபைக்கு அழகல்ல. தேவன் நேசிக்கிறார், தேவன் சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அன்பு காட்டுகிறார், தேவன் அரவணைக்கிறார். இந்த தந்தையர் தின நாளிலே அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமான தகப்பனாக, தாயாக, நல்ல ஆசானாக, அவர்கள் பின்பற்றத்தக்கதாக நல்ல முன்மாதிரிகளாக, வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் தூண்களாக சமுதாயத்தில் விளங்கத்தக்கதாக அவர்களை உருவாக்க நம்மை கர்த்தர் பயன்படுத்துவாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்கள். இந்த தந்தையர் தினத்திலே வேதத்திலே ஒரு முக்கியமான நபரை நான் தியானத்திற்காக எடுத்து அவரை குறித்து ஆராய்ந்த பொழுது மிக மிக சொற்பமான வசனங்களே அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வேதத்திலேயே அந்த தகப்பன் முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியவர். அந்த முக்கியமான தகப்பனை குறித்து வெகு சொற்ப வசனங்கள் தான் வேதத்திலே காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த தகப்பன் பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பூலோகத்திலே தன்னையும் தன்னுடைய முழு குடும்பத்தையும் விட்டு கொடுத்த ஒரு அற்புதமான தகப்பன். இவரை குறித்ததான தியானம் எனக்கும் நான் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் ஒரு ஆழமான அர்ப்பணிப்பை உருவாக்கட்டும். கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நிறுத்தக்கூடிய தகப்பன் யார் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த யோசேப்பு. இந்த யோசேப்பை குறித்து வேதத்தில் மிக சொற்பமான வசனங்கள் தான் இருக்கிறது. மிக முக்கியமான 3 குறிப்புகள் மூலமாய் நான் யோசேப்பை உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்த விருப்பப்படுகிறேன். ஒன்று, யோசேப்பு நியாயப்பிரமாணத்திற்காக வைராக்கியமான ஒரு தகப்பன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கற்புள்ள கன்னியரிடத்தில் பிறக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தாலும், யூதா கோத்திரத்தில் தாவீதின் சந்ததியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதினால் தேவன் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரம் யோசேப்பு. வேதம் யோசேப்பை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துகிறது? அவன் நீதிமான். அன்பானவர்களே, உலகம், மனிதன் இவர்களெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனுடைய திட்டம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்க வேண்டும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் உலகத்தையும் மனிதனையும் படைப்பதற்கு முன்பதாகவே தேவனுடைய திட்டமாக இருந்தது. இந்த தேவனது திட்டம் நிறைவேறுவதற்கு முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாள் முதற்கொண்டு எல்லா தாய் தந்தையினரும் ஆவலோடு காத்திருந்தார்கள். எங்களுடைய வீட்டிலே மேசியாவியாகிய கிறிஸ்து பிறப்பார். ஆதாம் ஏவாள் தொடங்கி ஒவ்வொரு யூத பெற்றோரும் தங்களுடைய குடும்பத்தில் ஒருவேளை மேசியா பிறப்பார் என்று ஆசையாய் காத்திருந்தார்கள். ஆனால் காலங்களின் நிறைவேறுவதற்கு தக்கதாக ஆண்டவர் தெரிந்தெடுத்த குடும்பம் கன்னிகையாகிய மரியாள், அவள் புருஷனாகிய யோசேப்பு. அருமையானவர்களே, கவனியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோக தேவன்
பூமிக்கு தம்முடைய குமாரனை அனுப்ப விருப்பப்படுகிறார். அதற்கு ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தகப்பன் தேவைப்படுகிறார். பூலோக ரீதியாக ஏனோ தானோவென்று ஏதோ ஒரு குடும்பத்திற்கு தன்னுடைய குமாரனை அனுப்பவில்லை. கவனமாக ஒரு தந்தையை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அந்த தந்தை யோசேப்பு. யோசேப்பு நீதிமான் என்று சொல்லப்படுவதனால் தேவனுடைய தெரிந்தெடுப்பு எத்தனை கவனமாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி யோசேப்பு நீதிமான்? அருமையானவர்களே, வேதத்தில் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறவர்கள் யார் என்றால், வேதத்தின் படியெல்லாம் வாழுகிறவர்களைத்தான் வேதம் நீதிமான் என்று அழைக்கிறது. தேவனுக்கு பிரியமாக வேத பிரமாணத்தின்படி இருக்கிற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவர்கள் நீதிமான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் உத்தமனாய் இருந்தான். யோபு நீதிமானாக இருந்தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உலக பாவத்திலே உலக இஷ்டத்திலே அவர்கள் கலந்து விடாமல் தேவனுக்காக சத்தியத்திற்காக வைராக்கியமாக இருந்தார்கள். யோசேப்பு நீதிமான். எப்படின்னா வேத வசனங்களுக்காக நியாய பிரமாணத்திற்காக அவன் மிக மிக வைராக்கியமானவனாக இருந்தான். நீங்கள் மத்தேயுவிலும் லூக்காவிலும் வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்பை குறித்து மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர்கள் நியாய பிரமாணத்தில் உள்ளபடியெல்லாம் செய்ய கவனமாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க? நியாய பிரமாணத்தில் உள்ளபடியெல்லாம் செய்ய கவனமாக இருந்தார்கள். அருமையானவர்களே, கொஞ்சம் நான் கவனிக்க கேட்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஒரு குடும்பத்தில் வேதம் நிறைவேற வேண்டுமானால், நியாயப்பிரமாணம் கைக்கொள்ளப்பட வேண்டுமானால், அந்த குடும்பத்தை முன்னின்று நடத்துகிறது யார் என்றால் ஒரு ஆண். யூத சட்டத்தின்படி, யூத கலாச்சாரத்தின்படி ஒரு ஆண் தான் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை எல்லாவற்றிலும் குடும்பத்தை முன்னின்று நடத்துவான். யோசேப்பு நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியமானவனாக இருந்ததினாலே எல்லாவற்றையும் செய்ய கவனமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு லூக்கா நான் சொல்லுகிற வசனங்கள் மரியாள் யோசேப்பு திருமணத்திற்கு பின்பதாக. ஆனால் யோசேப்பை அறிமுகப்படுத்தும் போது மத்தேயு 1:19 வேதம் எப்படி அறிமுகப்படுத்துகிறது? யோசேப்பு நீதிமானாக இருந்தான். கவனிங்கள் அருமையானவர்களே, வேத வசனத்தை நியாய பிரமாணத்தை கை கொள்றதுல ரொம்ப வைராக்கியமாக இருந்ததுனால யோசேப்பை அறிமுகப்படுத்தும் பொழுது வேதம் நீதிமான் என்று அறிமுகப்படுத்துகிறது. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் என்றாலும் நான் இந்த செய்திக்காக அதை நான் வரிசைப்படுத்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக மரியாள் தெரிந்தெடுக்கப்பட்டால் அந்த மரியாளுக்கு யோசேப்பு கணவனாக நிச்சயம் பண்ணப்பட்டிருந்தார். இந்த மரியாளும் இந்த யோசேப்பும் கூடி வருவதற்கு முன்பதாகவே, அதாவது திருமணத்திற்கு முன்பதாகவே மரியாள் கர்ப்பவதி ஆகிறாள். பிறக்கப் போகிற குழந்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த வித்தாக இருக்க வேண்டும். மனு குலத்தின் பாவத்திற்காக பலி செலுத்தப்படுகிற அந்த பலி பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் பழுதற்ற ஒரு பலியாக தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் கொண்டு வர கன்னிகையின் வயிற்றில் பரிசுத்த வித்தாக வெளிப்பட்டார். இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும். கன்னிகை மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமாய் அந்த பரிசுத்த வித்து ஆண்டவர் பழுதற்ற பலியாக இருக்க வேண்டும் கன்னிகையின் வயிற்றில் பிறந்தார். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் ஒரு ஆபத்து மறைந்து கிடக்கிறது. எல்லா வசனங்களையும் எடுத்து எனக்கு சுட்டிக்காட்ட நேரமில்லை. உபாகமம் 22ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டிலே எடுத்து போய் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். ஒரு கன்னிகை திருமணம் ஆவதற்கு முன்பதாக அவள் கர்ப்பவதி ஆவானால் அவள் யூத சட்டத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இங்கே பார்க்கிறோம், நியாயப்பிரமாண சட்டத்தின்படி மரியாள் கொல்லப்பட வேண்டியவள், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள். ஆனால் மத்தேயு 1:19 என்ன சொல்லுகிறது? யோசேப்பு நீதிமானாய் இருந்து மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரியாள் கொலை செய்யப்படக்கூடாது, மரியாள் அவமானப்படக்கூடாது, தள்ளிவிட மனதாக இருந்தான். சட்டத்தை மீறலாமா என்றால் உபாகமம் 22ஆம் அதிகாரத்தில் இப்படி கடினமான சட்டம் இருந்தாலும் உபாகமம் 24ஆம் அதிகாரத்தில்
அந்த சட்டத்திற்கு இன்னொரு வழி, தப்பிக்கொள்ள ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். கவனியுங்கள், 22ஆம் அதிகாரம், அது நீண்ட வசனங்கள், கிட்டத்தட்ட 20 வசனங்களுக்கு கிட்டத்தட்ட வாசிக்க வேண்டும். ஒரு கன்னிகை திருமணமாவதற்கு முன்பதாக கர்ப்பவதியானால் அவள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அவளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் அதை சாட்சியாய் கூறுவானால், நிரூபிப்பானால், அந்த ஸ்திரீ, அந்த கன்னிகை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். யோசேப்பு நினைத்திருந்தா இந்த 22ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு மரியாதை கொண்டு போய் நியாயபரமான சட்டத்திற்கு முன்னாடி நிறுத்தி இருக்கலாம். ஆனால் யோசேப்பு நீதிமானாக என்ன செய்கிறான்? 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சட்டத்தை கையில் எடுக்கிறான். அவள் மீது பிரியமற்று இருக்குமானால் ஒரு தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து அவளை அனுப்பிவிடலாம். அவளும் வேறொருவனை திருமணம் செய்து கொள்ளலாம், இவனும் வேறொருவளை திருமணம் செய்து கொள்ளலாம். நிச்சயதார்த்தம் முடிந்த பின்பு திருமணத்திற்கு அந்த இசைவு இல்லாவிட்டால், அந்த பிரியம் இல்லாவிட்டால் இதை செய்யலாம் என்கிற ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு என்ன பண்ணுறான்? நீதிமானாக இந்த நிபந்தனையை கையில் எடுக்கிறான். கொஞ்சம் என்னுடைய சிந்தனையோடு கூட வாங்களேன் அருமையானவர்களே. இப்போ 24ஆம் அதிகாரத்தை யோசேப்பு கையில் எடுத்தா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு விருப்பம் இல்லைப்பா அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்களேன், யோசேப்பினுடைய பெயரும் அங்கே கரைபடுகிறது, யோசேப்பினுடைய நற்பெயருக்கும் அங்கே களங்கம் உண்டாகிறது. ஒருவேளை யோசேப்பு 22ஆம் அதிகாரத்தை மாத்திர கையில் எடுத்தான்னா, யோசேப்பு பர்ஃபெக்ட்பா, அவன் பரிசுத்தவான், அந்த பிள்ளை தான் இப்படி பண்ணுச்சு அப்படின்ட்டு மொத்த பழி யார் மேலே விழும்? மரியாள் மேலே விழும். யோசேப்பு தன்னை பரிசுத்தவனாக நீதிமானாக சமுதாயத்துக்கு முன்னாடி காட்ட முடியும். ஆனால் 24ஆம் அதிகாரத்தை கையில் எடுக்கும் பொழுது யோசேப்பினுடைய பெயரும் கரைபடும். இவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு காரியம் வரும். தன்னுடைய பெயருக்கு ஒரு களங்கம் வந்தாலும் பரவாயில்லை, அந்த பெண்ணுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நீதியை அவன் கையில் எடுத்து அவன் என்ன செய்கிறான்? இதை கிரியை நடப்பிக்கிறான். கவனிக்க வேண்டுகிறேன், இன்றைக்கு தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு குடும்பத்திலேயே பழி சுமத்துகிற காரியங்கள் இருக்கிறது. நான் அப்படி, நீ எப்படி அப்படின்ட்டு. ஆனால் யோசேப்பினுடைய நீதியை பாருங்களேன். ஒரு அருமையான தந்தையர் தினத்தில் யோசேப்பை நம்ம பார்க்குறோம். 22ஆம் அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுக்கு பதிலாக தன்னை காத்துக்கிட்டு மரியாளை கொலை செய்வதற்கு பதிலாக 24ஆம் அதிகார சட்டத்தை கையில் எடுத்து தனக்கு ஒரு களங்கம் வந்தாலும் பரவாயில்லை, மரியாளுக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று கவனமாய் செயல்படுகிறான். பரலோகம் அவனை கவனிக்கிறது. யோசேப்பு நீதிமான். அன்பானவர்களே, தேவன் தெரிந்தெடுத்திருக்கிற அந்த பாத்திரத்தை பார்த்தீர்களா? தன்னுடைய குமாரன் இந்த வீட்டிலே பிறக்க வேண்டுமானால் அந்த தகப்பன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? ஒரு நீதிமானாய் இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படுவதற்கு அவன் காரணமாக இருந்துவிடக் கூடாது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு செலக்ஷன். அன்பானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மரியாளை யோசேப்பு தள்ளிவிட்டு இருந்தால் அவனுக்கு அதிகமாய் பாடுகள் இருந்திருக்காது. ஆனால் மரியாளை யோசேப்பு சேர்த்து கொண்டதினால் நிறைய பாடுகள் வரும், நிறைய துன்பங்கள் வரும் என்று யோசேப்புக்கு நன்றாக தெரியும். எகிப்துக்கு போக வேண்டும், நாசரேத்துக்கு போக வேண்டும், பெத்லெகேமுக்கு குடிமதிப்பு எழுத போக வேண்டும். இதெல்லாம் வேத வசனங்கள். வேத வாக்கியம் நிறைவேறும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்தந்த இடத்துக்கெல்லாம் போகணும், இந்தந்த இடத்துக்கெல்லாம் மரியாளும் யோசேப்பும் அலைஞ்சு திரியணும். நிறைய பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் தெரிந்தே. ஏனென்றால் கிறிஸ்துவை குறித்து, மேசியாவை குறித்து நியாயப்பிரமாணத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை நன்கு அறிந்தவன் யோசேப்பு. பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், அவமானங்கள் வரும், அலைச்சல்கள் இருக்கும். தெரிந்து அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டான். ஒரு ஃபேமிலி லைஃப்ன்றது என்ன தெரியுங்களா? ஒரு பலி, சாக்ரிஃபைஸ். பலியாக வாழ்கிறது தாங்க குடும்ப வாழ்க்கை. அந்த பலியாக வாழ்கிற குடும்ப வாழ்க்கைக்கு இந்த தகப்பனாகிய யோசேப்பு ஆயத்தமாக இருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைக்கும் அவருக்குள்ள உறவை இந்த கணவன் மனைவிக்கு ஒப்பிட்டு சொல்கிறாருங்க. தகப்பன் குடும்பத்தை எப்படி கனப்படுத்தணுமோ,
குடும்பத்திற்காக தன்னை பலியா கொடுக்கணுமோ, பரலோக தேவன் சபையை காப்பாற்ற தன்னை பலியாக கொடுத்தார். மனைவி என்ன செய்ய வேண்டும்? கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபை என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். கணவன் மனைவி அந்த உறவை ஆண்டவர் எங்கே கொண்டு வருகிறார்? சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். யோசேப்பு குடும்பத்திற்காக தன்னை பலியாக செலுத்துகிறவனாக இருந்தான். ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனத்திலே தோன்றுகிறார். யோசேப்பே, உனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மரியாளை தள்ளிவிடுவதல்ல, அவளை சேர்த்து கொண்டு பாடுபடுவது, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற உன்னை அர்ப்பணிப்பது, இதுதான் பலி நிறைந்த வாழ்க்கை என்று அவனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அவன் அந்த பலியை, அந்த பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, குடும்பம், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் என்பது பலியாக நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு இடம். ஆசீர்வாதங்கள் உருவாவதற்கு, நன்மைகள் உண்டாவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடம். தகப்பனாகிய யோசேப்பு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தான். இன்னொன்றையும் சுட்டி காட்டுகிறேன். வாலிப தம்பிமார்கள், தங்கைமார்கள், கவனியுங்கள். வாலிப வயது, என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கிறது. இனிதான் திருமணம் நடக்கப் போகிறது. இளம் வயது, சிறகடித்து பறக்கக்கூடிய வயது, சந்தோஷத்தை திகட்ட திகட்ட அனுபவிக்கக்கூடிய வயது. ஆனால் தன்னை பலியாய் யோசேப்பு அர்ப்பணிக்கிறான். தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். பாடுகள், போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். வாலிப வயதில், இளம் பிரயாயத்தில் பலியாய் தன்னை தேவனுக்கு ஊற்றினான். வாலிப தம்பி, தங்கை, உன் இஷ்டப்படி வாழலாம், நீ என்ன நினைக்கிறையோ அப்படி செய்யலாம். ஆனால் அது தேவன் எதிர்பார்க்கிற குடும்பத்திற்கு அழகல்ல. உன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து, தேவ திட்டம் எனக்குள் நிறைவேற வேண்டும், என் மூலமாய் என் வீட்டில், என் பிள்ளைகளிடத்தில் நிறைவேற வேண்டும். இதுவே ஒரு அற்புதமான அர்ப்பணிப்பு. வாலிபனே, வாலிப தங்கையே, உன்னுடைய இளம் பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. தேவனும் உன்னை நினைப்பார். ஏற்ற காலத்தில் யோசேப்பை உயர்த்தினது போல உன்னையும் கர்த்தர் உயர்த்துவார். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். பிரியமானவர்களை, இரண்டாவது குறிப்புக்குள்ளாய் நான் கடந்து போகிறேன். யோசேப்பு தனது ஜனங்களுக்காக வைராக்கியமானவன். முதல் குறிப்பை பார்க்கிறோம், யோசேப்பு நியாயப்பிரமாணங்களுக்காக வைராக்கியமானவன். இரண்டாவது குறிப்பை பார்க்கிறோம், யோசேப்பு தனது ஜனங்களுக்காக வைராக்கியமானவன். வாசிக்கலாம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கவனியுங்கள் அருமையானவர்களே, தனது வீட்டில் பிறக்கப் போகிற தேவகுமாரன் மூலமாக தனது சொந்த ஜனங்களுக்கு, யூத மக்களுக்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு பாவத்திலிருந்து விடுதலையும், தேவனால் மாபெரும் மீட்பும் ரட்சிப்பும் உண்டாக போகிறது, கிடைக்க போகிறது என்ற செய்தி கிடைத்தவுடனே யோசேப்பு சந்தோஷமாய் தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் சொப்பனத்திலே யோசேப்பை எச்சரிக்கிறார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடு, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, ஒவ்வொரு யூதனுக்குள்ளும் ஒரு வைராக்கியம் உண்டு, ஒரு ஆச்சரியமான வைராக்கியம் உண்டு. என்ன வைராக்கியம் தெரியுமா? என்னுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, என்னுடைய தேசத்தில் நன்மை உண்டாக, நான் பலியாக, சாபமாக மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் அதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஒவ்வொரு யூதனும் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பில் இருப்பார்கள். இதற்கு ஆதாரமாக வேதத்தில் எத்தனையோ நபர்களை சுட்டி காட்ட முடியும். சில இடங்களிலே தீர்க்கதரிசிகளை சுட்டி காட்ட முடியும். சில இடங்களிலே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல பாத்திரங்களை, குடும்பங்களை சுட்டி காட்ட முடியும். என்றாலும் நம்ம எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான ஒரு பாத்திரத்தை நான் வைக்க விருப்பப்படுகிறேன். ரோமர் புஸ்தகம் 9:1. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. அருமையானவர்களே, பவுலனுடைய இருதயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருடைய யூதனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். பவுல் சொல்றாரு, எனக்கு மிகுந்த துக்கமாக இருக்கிறது, இடைவிடாத மனவேதனை இருக்கிறது. இந்த பவுலுடைய லைஃபை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, 1ஆம் நூற்றாண்டு காலத்திலே தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் யார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பலத்த அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறது.
மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுகிறார்கள், பலத்த ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. இரண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிற இடங்களிலெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. எந்தெந்த பட்டணத்திலெல்லாம் பவுல் கால் வைக்கிறாரோ அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அவர் போகிறாரோ திரள் கூட்டங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வருகிறது. பலத்த ஒரு ஊழியத்தை பவுல் அப்போஸ்தலன் செய்கிறார். கொஞ்சம் கவனிங்க. போகிற இடங்களிலெல்லாம் பவுலை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார்கள். ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள், சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது, தேவநாமம் மகிமைப்படுகிறது. ஆனால் பவுல் சொல்றாரு, எனக்கு மிகுந்த துக்கம் இருக்கிறது, இடைவிடாத மனவேதனை இருக்கிறது. ஏன் பவுல், எதற்கு இந்த துக்கம், ஏன் இந்த மனவேதனை? இன்னும் சபை வளரணுமா? இன்னும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணுமா? ஒரு சிறிய இடத்துல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை உலகமெங்கும் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டுமா? எதற்காக இந்த துக்கம், எதற்காக இந்த மனவேதனை? பவுல் அந்த தன்னுடைய இருதயத்தில் காணப்படுகிற துக்கத்துக்கு காரணத்தை சொல்றாரு. 3ஆம் வசனம், மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேணும் என்று விரும்புவேனே. கவனியுங்கள் அருமையானவர்களே, என் இனத்திற்கு பதிலாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டு போனால் நலமாக இருக்குமே. பவுலினுடைய ஊழியத்தில் புறஜாதிகள் திரளா மனம் திரும்புறாங்க, ஏகப்பட்ட ஜனங்கள் சபைக்குள்ள வராங்க, போகிற இடங்களெல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுகிறது. ஆனா யூதர்களுக்குள்ள போகும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள போகும்போது கடின இருதயம், மனம் திரும்பாத அந்த குணம், பவுலினுடைய இருதயம் உடையுது. ஐயோ, என் ஜனம் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நம்மளா என்ன முடிவெடுப்போம்? நானாக இருந்தால் என்ன பண்ணணும்? என் கடமை, நான் பிரசங்கம் பண்ணுறது பண்ணிட்டேன், நான் புத்திமதி சொல்கிறத சொல்லிட்டேன். அவன் ஏற்றுக்கலைன்னா என் காலில் இருக்கிற தூசி உதறி விட்டு போன்னு சொல்லிக்கிறார் ஆண்டவர், உதறி விட்டு போகிறேன். இதுதான் நம்ம எண்ணம். ஆனால் ஒரு யூதனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஐயோ, என் ஜனம் ரட்சிக்கப்பட, என் இனம் மனம் திரும்ப, நான் இன்னும் என்னை சாபமாக, இன்னும் என்னை பலியாக கூட ஒப்பு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எவ்வளவு ஒரு இருதயம் பாருங்களேன் பவுலினுடைய இருதயம். கவனிக்கிறீர்களா? நம்ம யாரை பற்றி தியானிச்சுட்டு இருக்கிறோம்? யோசேப்பை குறித்து, பவுலை குறித்து இல்லை. ஒவ்வொரு யூதனுடைய இருதயமும் என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட, என்னுடைய இனத்தில் தேவனுடைய நன்மை உண்டாக வேண்டுமானால் என்னை பலியாக அர்ப்பணிக்கவும் நான் தயார். ஒருவேளை நான் சாபமாக மரிக்க வேண்டும் என்றால் அதற்கும் நான் தயார். இதுதான் ஒவ்வொரு யூதனுடைய இருதயத்தில் காணப்படுகிற ஆழமான அர்ப்பணிப்பு. அன்பானவர்களே, ஏன் இந்த அர்ப்பணிப்பு தெரியுங்களா? அந்த சபையில் டீச்சிங்ஸ் இப்படி தான் இருக்கும். அன்றைக்கு யூதர்களுக்கு சபை ஒன்று தான், சினகாக், எருசலேம் தேவாலயம். அந்த தேவாலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் இதைத்தான் போதிப்பாங்க. தேசத்தில் ஒரு நெருக்கடியான யுத்த சூழ்நிலை வருமானால், ஒருவேளை தேசத்தின் ஜனங்களுக்கு ஏதாகிலும் நன்மை உண்டாவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், அமர்ந்திருக்கிற ஆண்களை பார்த்து சொல்லுவாங்க, அந்த சபையில் பெண்கள் அதிகமாக உள்ளே வர முடியாது. ஆண்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு யூதனுடைய ஆணுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குன்னா, தேசத்தில் ஒரு யுத்த சூழ்நிலையா, என் தேசம் பாதுகாக்கப்படுறதுக்கு நான் திறப்பில் நிற்கிறதுக்கு ரெடி. போன வாரம் மெசேஜ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு யூத ஆண் 32 மாதம் என்ன பண்ணணும்? இராணுவத்தில் பயிற்சி பெற்று இருக்கணும். ஒரு யூத பெண் 24 மாதம் யூத இராணுவத்தில் பயிற்சி பெற்று இருக்கணும். ஒருவேளை நான் முன்னணியிலே போய் என் தேசத்துக்கு ஏதாகிலும் நன்மை கொண்டு வருவதற்கு என்னை பலியாக கொடுக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதுதான் ஒவ்வொரு யூதனுடைய எண்ணம். இதுதான் சபையில் டீச்சிங்ஸ். ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. இந்த காய்பா யார்? அவன் தான் பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனுடைய போதனை என்ன இருக்குது? ஜனங்களுக்காக, தேசத்தின் நன்மைக்காக, சமுதாயத்தில் ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு மனுஷன் சாகிறது நல்லது. இதுதான் சபையில் டீச்சிங்ஸ். கவனிக்கிறீர்களா பிரியமானவர்களே? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நேரத்தில் மிகுந்த கலகம் உண்டாகிறது, ஒரு பெரிய ஒரு குழப்பம் தேசத்தில் உண்டாகிறது. அந்த காய்பா சொல்கிறான், இயேசு மரிச்சா சமாதானம் வரும்னா மறிக்கட்டும், பரவாயில்ல. ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது தப்பு கிடையாது, பரவாயில்ல, சாகடிக்கலாம்.
இப்படின்னு அவன் தீர்மானம் போடுறான். அப்போது நான் என்ன இங்கே கொண்டு வருகிறேன் என்றால், ஜனத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு, யோசேப்பே உன் வீட்டில் பிறக்கப் போகிற குமாரன் மூலமாக என்ன நடக்கும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு மீட்பு கிடைக்கப் போகிறது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது, ஒரு மாபெரும் எழுப்புதல் தேசத்தில் உண்டாகப் போகிறது. நீ பலியாக பாடுபட அர்ப்பணிக்க மாட்டாயா? யோசேப்பு சொல்லுகிறான், ஆண்டவரை என் ஜனத்திற்காக, என் தேசத்திற்காக பலியாக சாபமாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நியாயப்பிரமாணத்திற்காக மாத்திரம் வைராக்கியமானவன் அல்ல இந்த யோசேப்பு, தேவ ஜனங்களுக்காக வைராக்கியமானவன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேவன் தெரிந்தெடுக்கிற பாத்திரத்தை கொஞ்சம் பாருங்கள். செல்ஃபிஷ் பீப்புளாக இல்லை, சுயநலக்காரர்களாக இல்லை, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் கிடையாது. கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை என்ன? பிறருக்கானவைகளை சிந்திக்க வேண்டும். கிறிஸ்து பிறக்க போகிற வீட்டில் இருக்கிற அப்பாவனுடைய சிந்தனை என்ன? நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கல. என்னால் தேசத்துக்கு நன்மையா, என்னால் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா, நான் பலியா, நான் இழப்பதற்கும் நான் ஆயத்தம். தேவன் தெரிந்தெடுக்கிற பாத்திரங்களை கவனியுங்கள். ஊழியக்காரர்கள் சபைகளுக்கு தேவை. எப்படி தேவை? சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். நான் பலியாக மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நமது தேசம், நமது பட்டணம், நமது இன ஜனம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பாரம் தந்தையர்களாகிய நமக்குள் உருவாகட்டும். ஆண்டவர் யோசேப்பை நமக்கு முன்பதாக காட்டுகிறார். மூன்றாவதான ஒரு குறிப்பை வைத்து நான் முடிக்கிறேன். யோசேப்பு தனது குடும்பத்திற்காக வைராக்கியமானவன். இந்த பாயிண்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது, தேட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நம்ம கிறிஸ்மஸ்க்கு எடுக்கிறோம் பாருங்கள் செய்திகள், அந்த செய்திகளை, அந்த வசனங்களை வச்சு தான் இந்த மெசேஜை நான் எடுத்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஆனால் இந்த யோசேப்பை குறித்து நிறைய வசனங்கள் பைபிளில் கிடையாது. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஒரு தகப்பனுக்குரிய ரோல் மாடல், ஆண்டவரே இந்த யோசேப்புக்குள்ள என்ன இருக்கிறது, எப்படியெல்லாம் நீர் இவரை தெரிந்தெடுத்தீர் அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமான சில கருத்துக்களை கர்த்தர் கொடுத்தார். கவனியுங்கள் அருமையானவர்களே, யோசேப்பு தேவனது வார்த்தைகளுக்காக, நியாயப்பிரமாணங்களுக்காக வைராக்கியமாக இருந்தான், தேவனது ஜனங்களுக்காக வைராக்கியமாக இருந்தான். மூன்றாவது குறிப்பு பார்க்க போகிறோம், தனது குடும்பத்திற்காக, மனைவி பிள்ளைகள் என்கிற இந்த குடும்பத்திற்காக வைராக்கியமாக இருந்தான். இந்த பாயிண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். யார் வேதத்தை அதிகமாக நேசிக்கிறார்களோ, கொஞ்சம் கவனிங்க, வேதத்தை யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ, தேவனை யார் அதிகமாக சார்ந்து இருக்கிறார்களோ, அவங்க தனக்காக மட்டும் வாழவே மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய சமுதாயம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், தேவனது நாமம் மகிமைப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தந்தையர் தினம் ஒரு வாழ்த்து மாத்திரம் நான் கொடுத்துட்டு அனுப்பியிருக்கலாம். ஆனால் இந்த யோசேப்பை குறித்து பார்க்க நான் என்னை பார்த்து கேட்டுக்கிறேன், தேவன் தெரிந்தெடுக்கிற ஒரு தந்தையா நீ இருப்பையா அப்படின்னு நான் என்னை பார்த்து கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நான் ஆராதனை நடத்தும்போது சொன்னேன், நம்ம நிறைய பேர் வயது நிமித்தமாக, மரியாதை நிமித்தமாக அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். பிள்ளைகளை நீ என் பிள்ளை மாறிப்பா அப்படின்னு தேர்ந்தெடுப்போம். ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுப்பாரா? நான் யோசேப்பை தெரிந்தெடுத்தது போல நான் உன்னை அந்த தந்தையர் தின இந்த விசேஷ நாளில் குடும்பத்துக்கு, தேசத்துக்கு, சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான தந்தையாக நான் உன்னை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுப்பாரா? ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் தொடர்ந்து பேசுவாராக. மூன்றாவது குறிப்பு, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோടെ உன்னை தேடினோமே என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12ஆம் வயதில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தான் நாம் மேலே இருக்கிற வசனத்திலே வாசித்தோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். ஒரு யூதனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று பஸ்கா ஆசரிப்பு. பஸ்கா ஆசரிப்பு என்பது ஒவ்வொரு யூதனும் குடும்பத்தோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்டிகை. தேசத்தில் யாராகிலும் பஸ்கா ஆசரிக்காமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் தன் உயிரை பணயம் வைத்தாவது எல்லாரும் பஸ்காவை ஆசரிப்பார்கள்.
நமக்கு பஸ்கா என்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பஸ்கா தான், ஒவ்வொரு ஆராதனையும் பஸ்கா தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பலியாகலை, குட் ஃப்ரைடே மாத்திரம்தான் பலியானாரா? ஒவ்வொரு நாளும் நமக்காய் மரித்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் அந்த பஸ்காவை நாம் ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒவ்வொரு யூதனும் கண்டிப்பாக பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவாங்க? எருசலேமுக்கு போவாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, அது உலகத்தின் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி, அந்த பஸ்கா நாட்களில் யூதன் குடும்பத்தோடு எங்கே இருப்பான்? எருசலேமில் அந்த ஆலயத்தில் இருப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த இந்த பெற்றோர்கள் இந்த 12 வயது, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வருடமாக தவறாமல் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு போவார்கள். இப்போ ஆண்டவருக்கு 12 வயசு, பஸ்காவை ஆசரிச்சிட்டாங்க, திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்பொழுது பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இல்லை. எங்கே போனார் அப்படின்னு தேடி பார்க்குறாங்க, அவர்களோடு கூட இல்லை. பொதுவாக பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஏதோ நம்ம போகிறோம் பாருங்க, தனியாக குடும்பமாக காரில் போகிறோம் பாருங்க, இல்லைன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ட்ரெயினில் போகிறோம், அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. ஒரு பஸ்கா பண்டிகைக்கு போகிறவங்க எப்படி போவாங்கன்னா, அந்த கோத்திரத்தில் இருக்கிற முற்பிதாக்களுக்கு கீழே அப்படியே குடும்பமாக போவாங்க, ஒரு கூட்டமாக போவாங்க. அந்த கோத்திரத்தின் அடிப்படையில், குடும்பம் வம்சத்தின் அடிப்படையில் இப்படித்தான் அந்த பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு கோத்திரம் வம்சம் இப்படி போவாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து மரியாள் பக்கத்தில், யோசேப்பு பக்கத்தில் இல்லை, 12 வயசு. ஆனால் அவங்க வந்துனே இருந்தாங்க. அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது? இதோ நிறைய சொந்த பந்தம் இருக்குது இல்லையா, இந்த கோத்திரத்தில் இந்த வம்சத்தில் யார் கூடாவது இயேசு கூட இருப்பார். வந்துட்டு இருக்கிறாங்க, பார்த்தா ஆண்டவர் இயேசுவை காணலை. சொந்த பந்தத்தில் இனத்துலலாம் தேடி பார்க்குறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறாரா, இங்கே இருக்கிறாரா, எங்கே பார்த்தாலும் இயேசு இல்லை. மறுபடியுமா அப்படியே தேடிக்கினே எங்கே போகிறாங்க? எருசலேமுக்கு போகிறாங்க. 3வது நாளில் தான் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிறாங்க. 3வது நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? வேதப்பாரர்களோடு பரிசேயர்களோடு உட்காந்துட்டு பேசி கொண்டு இருக்கிறார். 12 இயர்ஸ், 12 வயசு. எந்த அளவுக்கு பிள்ளைய உருவாக்கியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஆலயத்தில் உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் 12 வயசில் அம்மா அப்பா கிடையாதுங்க, அம்மா அப்பா போயிட்டாங்க. ஆனால் 12 வயசு தேவாலயத்தில் உட்காந்துருக்கிறார். 3 வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, என்ன தங்கியிருப்பார், 3 நாள் என்ன ஆச்சு? அங்கெல்லாம் அப்படி விட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் அங்கே பாதுகாப்பு இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி அம்மா அப்பா நம்ம பக்கத்தில் வச்சு பொத்தி பண்ணுறோம். ஆனால் பிள்ளைகளை எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த பெற்றோர்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு அப்பாவா அம்மாவா உங்ககிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார். எப்படி உன் பிள்ளைய வளர்க்குற கணக்கு கேட்பார். 12 வயசில் வந்து பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. வேதப்பாரகர்கள் இயேசுக்கு பதில் சொல்லின்னு கிடக்குறாங்க. 12 வயசில் இயேசு கேள்வி கேட்கிறார், பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா கேள்வி கேட்குறனால வந்த ஒன்று கேட்கல, மகனே ஏன் இப்படி செய்தாய், உன் தகப்பனும் நானும் எவ்வளவு கவலையோடு எங்கெல்லாம் தேடிக்கொண்டு இருந்தோமே என்று என்ன செய்கிறார்கள்? அவர்கள் விசாரிக்கிறார்கள். அருமையானவர்களே, இங்கே தான் நான் உங்களுக்கு முக்கியமாய் ஒரு குறிப்பை சுட்டி காட்டுகிறேன். யோசேப்பு குடும்பத்திற்காக வைராக்கியமானவன். எப்படி நான் பாயிண்ட் பண்ணுறேன்னா, இந்த மரியாள் கேட்டாங்க பாருங்க, மகனே ஏன்பா இப்படி செஞ்சன்றதுக்கு இயேசு என்ன பதில் கொடுத்தார். இந்த பதில் மூலமாகத்தான் நான் சுட்டி காட்டுகிறேன் யோசேப்பு குடும்பத்தை எந்தளவு நேசித்தான், எந்தளவு வைராக்கியமாக இருந்தான். வாசிக்கலாம் 49ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? 12 வயசு. நானும் உன் தகப்பனும் விசாரத்தோடு தேடினோமே. ஆண்டவர் பதில் சொல்றார், என் பிதாவின் காரியம் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அங்கே என்ன பதில் கொடுக்கிறார்னா, பரம தகப்பனுடைய வேலையை செய்வதை என்னுடைய பிரதான வேலை, முதன்மையான பணி. கவனிங்கள், இப்பொழுதுதான் ஒரு கருகலான ஒரு ஷார்ப்பான ஒரு பாயிண்ட்டை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாளிடத்தில் கற்பத்தில் உண்டான நாளிலிருந்தே, பிள்ளை பிறந்து 12 வயசோ 33 வயதோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வளர்ந்த நாட்களில் கணவன் என்கிற உரிமையில், தகப்பன் என்கிற உரிமையில் யோசேப்புக்கு முதலிடம் அல்ல, யோசேப்புக்கு 2ஆம் இடம்தான் கிடைத்தது.
கவனியுங்கள் அருமையானவர்களே, ஒரு வாலிபன் ஆசையாய் காத்திருக்கிறான் இல்லற வாழ்வுக்காக, தன்னுடைய திருமண வாழ்க்கைக்காக. நிச்சயிக்கப்படுகிறது. மரியாளோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த வித்து உன் மனைவினிடத்தில் இருக்கிறது. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன் மனைவியின் அருகில் செல்லாதே. ஏறத்தாழ 1 வருடம் மனைவியின் அருகிலே செல்லாமல், அதே சமயம் மனைவிக்கு பாதுகாப்பாக அந்த குழந்தை பெற்றெடுப்பதற்கு தேவையான பலனை கொடுக்கிற போஷிக்கிறவனாக யோசேப்பு கணவன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறான். 2வது பிள்ளை பிறக்கிறது. 12 வயதில் மகன் சொல்லுகிறார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய கடமைகளை காட்டிலும் எனக்கு தேவன் நியமித்த கடமைகள் முக்கியம். பரம தகப்பன் எனக்கு முதலிடம், பூலோக தகப்பன் 2ஆம் இடம். கணவன் என்கிற ஸ்தானத்திலும் தகப்பன் என்கிற ஸ்தானத்திலும் யோசேப்புக்கு 2ஆம் இடம்தான் கிடைத்தது. இன்னொன்றை குறிப்பிடுகிறேன், கவனியுங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு யூதனுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய முதற் பையன், சேஷ்ட புத்திரன். அந்த சேஷ்ட புத்திரன் தான் ஒரு யூதனுக்கு பெரிய பெருமை. ஒரு யூதனுடைய வீட்டில் முதலாவதாக ஆண் பிள்ளை பிறந்து விட்டால் அது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஏன் தெரியுமா? அந்த சேஷ்ட புத்திரன் தான் வரப்போகிற காலங்களில் குடும்பத்திற்கு தலையாய் நிற்கிறவன், வம்சத்திற்கும் கோத்திற்கும் பிதா என்கிற இடத்தில் நிற்கிறவன். அந்த முதற் பிறந்த பிள்ளை சேஷ்ட புத்திரன். கவனிக்கிறீர்களா பிரியமானவர்களே? ஆதலால் தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் அந்த முதல் பிள்ளையின் மீது அதிகமான உரிமை உண்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா பரமபிதாவின் காரியம்தான் என்னுடைய முதல் உரிமை. எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த சேஷ்ட புத்திரம் என்கிற அந்த உரிமையை யோசேப்பு விட்டு கொடுக்கிறான். கணவன் என்கிற அந்த உரிமையை யோசேப்பு விட்டு கொடுக்கிறான். கடினமான இந்த லைஃப். ஆனால் ஃபேமிலி எப்படி போயிட்டுருக்கு தெரியுங்களா? வெரி வெரி ஸ்மூத், அற்புதமாக போகுது. மரியாளுக்கு தேவையான சகல பாதுகாப்பு, கற்பத்தில் நிறைய கேர் எடுக்கணும் இல்லையா? மரியாளுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. சரியான டெலிவரி நடக்கணும், நல்ல கேர் கொடுக்கணும். மனைவியை கண்ணும் கருத்துமாக பார்க்கிறான். பிள்ளைகள் பிறந்தாலும் இப்படிப்பட்ட முதல் உரிமை எனக்கு இல்லை, பரம தகப்பனுக்குத்தான் என்றாலும் அந்த மகனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, சரியான விசாரிப்பை யோசேப்பு கொடுக்கிறான். கவனிங்கள் அருமையானவர்களே, நான் இந்த செய்தியை கொடுப்பதற்கு நடுங்குகிறேன், பயப்படுகிறேன். ஏனென்றால் கணவன் என்கிற ஸ்தானத்தில், தந்தை என்கிற ஸ்தானத்தில் தேவன் பாராட்டுகிற மெச்சிக்கொள்ளுகிற ஒரு நபராய் நான் இருக்கிறேனா என்று இந்த பலிபீடத்தில் நின்று நான் என்னை நானே கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு குடும்பத்தில் ஆசீர்வாத குறை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அட இவங்க சரியில்லைங்க, இவங்க மட்டும் ஒத்துழைச்சாங்கன்னா, இது மட்டும் கரெக்டாக இருந்திருந்தா நான் எப்படியெல்லாம் ஆயிருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு அழகாக நம்ம என்ன பண்ணுறோம்? குடும்பத்தில் அவர்கள் சரியில்லை, இவர்கள் சரியில்லை, ஆதலால் தான் நான் என்னாலே குடும்பத்தை நடத்த முடியவில்லை என்று மற்றவர்கள் மீது பழிகளை போடுகிறோம். மனைவி மீதோ, பிள்ளைகள் மீதோ, கணவன் மீதோ பழிகளை போடுகிறோம். ஆனால் இந்த குடும்பத்தை கவனித்து பாருங்கள். தகப்பன் என்கிற உரிமை குறைவு, கணவன் என்கிற உரிமை குறைவு. ஆனால் குடும்பத்திற்கு தலைவனாக, போஷிக்கிறவனாக, பாதுகாக்கிறவனாக யோசேப்பு காணப்பட்டான். எத்தனை வயதில் யோசேப்பு மரித்தான் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பதாகவே தகப்பன் யோசேப்பு மரித்திருக்கிறார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. நமக்கு அது முக்கியமல்ல. ஆனால் தான் இருக்கிற வரைக்கும் குடும்பத்திற்கு ஒரு தீங்கும் வராமல் அற்புதமாய் பாதுகாத்தான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நான் உட்பட நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள். குறைய போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பழியை போட்டு நம்மளை நீதிமானாக காட்டிக்கிறோம். பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, புருஷன் சரியில்லை, நம்ம பர்ஃபெக்டாக காட்டிக்கிறோம். ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. அவனுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இந்த ஃபேமிலியை நடத்துறதில்ல. ஆனால் பலியாக தன்னை அர்ப்பணிக்கிறான். வேதம் பாராட்டுகிற, பரலோகம் மெச்சிக்கொள்ளுகிற ஒரு ஆச்சரியமான தகப்பன் யோசேப்பு. இந்த யோசேப்பை நாம் தியானிப்பது முக்கியமல்ல, அவர்களை குறித்து உங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணுவது முக்கியமல்ல.
நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இறுதியாக ஒன்றை வைக்கிறேன். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். ஒருவன் தன் சொந்த ஜனங்களை, தன் குடும்பத்தை கவனிங்க. யோசேப்பு கெட்டவன் அல்ல, அவிசுவாசி அல்ல, விசுவாசத்தை மறுதலித்தவன் அல்ல. அவன் ஒரு அற்புதமான தகப்பன். திருச்சபை பாராட்டுகிற தகப்பன் யோசேப்பு. பரலோகம் பாராட்டுகிற ஒரு தகப்பன் யோசேப்பு. கவனிக்கிறீர்களா திருச்சபையே? ஒருவன் தன் சொந்த ஜனங்களை, விசேஷமாய் தன் வீட்டாரை விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவன், அவிசுவாசியிலும் கெட்டவன். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நம்ம கொஞ்சம் நம்மளை சரிப்படுத்தி கொள்ளணும். நான் நீங்கள் அப்படின்னு சொல்லாமல் உங்களுடைய லிஸ்ட்டில் என்னையும் சேர்த்துக்கொள்கிறேன். நம்மளை சரிப்படுத்தி கொள்ளணும். ஃபேமிலியில் குறைகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த தந்தையர் தினத்தில் நம்மக்கிட்ட பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆஸ் எ பேரண்ட்டாக, ஒரு தாயா, ஒரு தகப்பனா நம்முடைய கடமைகள் உண்டு. கொஞ்சம் முழங்கார் படிடுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மகிழ்ச்சியான தந்தையர் தினத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாராகிய யோசேப்பை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு பாத்திரம் யோசேப்பு. ஆனால் அவரை குறித்து அதிகாரமாக இல்லை, வசனமா இல்லை, வெறும் சில வசனங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் இந்த சில வசனங்கள் மாத்திரம், குறிப்புகள் மாத்திரம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கருத்தை கவனியுங்கள். அந்த ஆழமான அர்ப்பணிப்பை பாருங்கள். அல்லேலூயா. தேவனது வார்த்தைகளுக்காக, நியாயப்பிரமாணத்துக்காக எத்தனை வைராக்கியம், தேவனது ஜனங்களுக்காக எத்தனை வைராக்கியம், தனது சொந்த குடும்பத்திற்காக எத்தனை வைராக்கியம். 2 கரங்களை உயர்ச்சி, அப்பா ஆண்டவரே, இந்த காலவெளியில் ஆண்டவரே எங்களை கொஞ்சம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு பூலோக தகப்பனா யோசேப்பு காணப்பட்டான். அவன் ஆண்டவரே பரலோக தகப்பனுடைய திட்டத்துக்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணிச்சிட்டான். பூலோகத்தில் அவன் தகப்பன் தான், ஆனால் பரம தகப்பனுடைய வார்த்தையை மீறாத ஒரு பூலோக தகப்பன். கொஞ்சம் முழங்கால படியிட்டு, ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே ஒரு தகப்பனா, தாயா, பிள்ளைகளா ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு 5 உரிமை இல்லை, இது பாதிக்கப்படுகிறது, இதில் நான் இழந்து போயிருக்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஆண்டவரே ஐயா குறைகள் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே பரலோகம் எதிர்பார்க்கிறது நாங்கள் குறைவற்றவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நாங்கள் பாராட்டக்கூடிய ஒரு தகப்பன்மார்களா, தாய்மார்களா, குடும்பத்தை உடையவர்களா நாங்கள் காணப்படணும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை, தன் வீட்டாரை விசாரிக்கலையானா, கவனிக்கலையானா அவன் இவ்வளவு மோசமாக இருப்பான்னு சொல்லும்போது அந்த யோசேப்பு குறித்து பைபிள் எவ்வளோ அழகாக பாராட்டி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஏதோ ஒரு வசனத்தை கேட்டுட்டு தியானிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஆண்டவரே அப்பா, உம்முடைய திரு சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. குறைவுள்ள எங்களுடைய வாழ்க்கையில், குறைவுள்ள எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே என் ஆத்துமாவும் என் சரீரமும் என் ஆண்டவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பே. அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம்
வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். சகோதரர் விக்னேஷ் அவர்கள் நம்மை இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஆமென். எங்களை உயிராய் நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த நல்ல நாளிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்க, ஆண்டவரே நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் ஒருபோதும் தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. அப்பா நாங்கள் இதற்கு பாத்திரர்களே அல்ல ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் மீது அன்புள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு ஓடின போதும் ஆண்டவரே எங்களை தேடி வந்து எங்களை அரவணைக்கிற நல்ல தகப்பன் நீர் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா தகப்பன்மார்கள் தினமாய் இந்த நாள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே அப்பா நீர் எங்களோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் பேசின வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா யோசேப்பை போல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு ஆண்டவரை சிறந்த ஆண்டவரை தகப்பன்மார்களாய் நாங்கள் இருக்க, குடும்பத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் நடத்துகிறவர்களாய் சிறந்த தலைவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை இவ்வளவு நாள் ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரை நீர் ஆண்டவரை அரவணைத்து அப்பா எபினேஸ்வரா எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்தி வருகிற உம்முடைய அன்பிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசின வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையை கை கொண்டு நடக்க ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நாங்கள் வாழ ஆண்டவரே கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இஷ்டத்திற்கு அல்ல ஆண்டவரே, எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே. நீர் எப்படி நாங்கள் ஆண்டவரே இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பங்களிலே அப்பா எங்களுடைய இல்லங்களிலே அப்பா இருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வந்த யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வீட்டிலேயும் ஆண்டவரே அப்பா நீர் விரும்புகிற காரியங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகுதிகள் ஆண்டவர் இருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.